வாழ்க்கையில் எந்த தப்பும் பண்ணிடாத. நீ தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் செய்யும் ஒரு சிறு தவறு என் தலைமுறையை பாதிக்கும். ஏன்னா நான் படிச்சுட்டேன். கவனம் குழந்தைகளை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெண் குழந்தைகளாக இருக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் செல்லம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள்லாம் வளர்ந்தோன்ட்டு. ஏதோ ஒன்று அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒன்று பொம்பளை பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் செல்லம் கொஞ்சுவாங்க. பாப்பான்னு கூப்பிடுவாங்க, செல்லோன்னு சொல்லுவாங்க, ராசாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் நமக்கு சாக்லேட். ஆண்களுக்கு இல்லாத கொஞ்சுதல் வீட்டில் பெண்களுக்கு கிடைக்கிறது, அது எக்ஸ்ட்ரா சாக்லேட். நான் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான், உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாயா நான் சொல்கிறேன், ஒரு அம்மாவாக சொல்கிறேன். வீட்டில் ஒரு வேளை சாக்லேட் கிடைக்கலாம், எக்ஸ்ட்ரா சாக்லேட் கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த சமூகத்திடமிருந்து சாக்லேட்டை எதிர்பார்த்து உன் வீட்டு வாசலை கடந்து விடாத. ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அன்பு மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். வெளியில் எவனாவது நமக்கு சாக்லேட் கொடுக்குறான்னா அவன் நோக்கம் ஒழுக்கமாக இருக்காது. அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சாக்லேட் ஃப்ரம் அவுட்சைடர்ஸ் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் சீக் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ். பல நேரங்களில் நாம் தவறுகின்ற இடம் என்னன்னு சொல்கிறேன், அதை மட்டும் நீ காப்பாற்றிக்கோ. முதல்ல உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். வாழ்க்கை கல்வி என்கின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்ற பொழுது அந்த கல்வியை ஒரு பெண் எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறேன். நீ படிச்சு இருக்கங்கிற தெளிவு உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ எந்த படிப்பை படித்தாயோ அதை வைத்து நீ பயன்படுத்தப்படுவாய். அதை வச்சு உன்னை பயன்படுத்துவாங்க. முதலில் மன சுதந்திரம் கொள், சுய ஒழுக்கம் கொள், சுய விழிப்பு கொள். எப்படி தெரியுமா நடக்கணும்? இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல, 2 ஷோல்டர் பல நேரங்களில் உடல் பாரத்தை சுமப்பதினால் அந்த ஷோல்டரை நாம் முன்னுக்கு அப்படி வச்சுக்கிறோம். கிடையாது. இன்னிலேருந்து என்ன பண்ணுங்க, இந்த 2 ஷோல்டரை தூக்கி பின்னால் வீசுங்க. அப்படி நில்லு, அப்படி இரு. நிமிர்ந்த நன்னடை. நீங்கள்லாம் நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னது நிமிர்ந்த நன்னடை? அது நிமிர்ந்த நடை. எப்பொழுது நிமிர்ந்து நிற்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய நன்னடை உனக்கு வந்து சேரும். நிமிர்ந்த நன்னடை பெறு என் குழந்தையே. உன் உடலை நீ சுமக்காதே, உன் உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த. எத்தனை குழந்தைகள் உடலை ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள்? 27 வயசு பொண்ணு, ஒரு பொண்ணு கணவர் விட்டுட்டு போயிட்டார். 5 வயசு பெண் குழந்தையோடு நிக்குது. கவனமா கேளா, 5 வயசு பெண் குழந்தையோடு தெருவில் நிக்குதுங்க. சம்பாதிக்கிற பொண்ணுங்க, சம்பாதிக்கிற பிள்ளை நிக்குது. அது ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துருச்சு. 10 வருஷம் கழிஞ்சிருச்சுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது, மேடம் 27 வயசில் பிள்ளையோட தனியாக நின்னா ஒருத்தன் வந்தான், அவனை நம்பி 10 வருஷம் வாழ்ந்துட்டேன் மேடம், இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என் பிள்ளை 15 வயசுக்கு வந்துருச்சு மேடம், அவன் விட்டுட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான் மேடம். சரி, என்கிட்ட எதுக்கு வந்த? அவனை எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க மேடம். நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உனக்கு புரியுதான்னு பாரு. உனக்கு இப்போ நான் சொல்கிற வார்த்தை புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நான் எதை சொன்னாலும் உனக்கு புரியும். நான் சொன்னேன், சே தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். மூடப்பட்ட கதவுகளுக்கு நன்றி சொல். சனியை 10 வருஷத்துலேயே போயிடுச்சு. அது இருந்து இன்னும் உன்னை நாசமாக்காம இப்போவே கிளம்பி போகிறேங்குத. இல்லை மேடம், நான் ரொம்ப அவரை நேசிச்சிட்டேன் மேடம். இல்லை, நீ அந்த பெண் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறால, அந்த பெண் அந்த உணர்வில் நீ போய் உன்னை அட்டாச் பண்ணிட்டு நில். அப்போ தான் நான் சொல்கிற விடுதலையை நீ பெறுவாய். இந்த பிள்ளைகிட்ட கேட்ட, சரி நீ சம்பாதிக்கிறியே, அந்த ஆள் சம்பாதிச்சாரான்னு கேட்டேன். இல்லை மேடம் சம்பாதிக்கலை, எல்லாம் நான் தான் மேடம் கொடுத்தேன். எவ்வளோ கொடுத்துருப்பேன் 10 வருஷத்தில்? 30 லட்சம் ரூபா மேடம். 30 லட்சம் ரூபாவா? ஆமாம் மேடம். பார்த்துக்கோங்களேன், மாதத்துக்கு 30,000 ரூபானா பார்த்துக்கோங்களேன். சம்பாதிக்கலை, உன்னை கல்யாணமும் பண்ணிக்கலை,
உன் படிப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன் உழைப்பை அவன் பயன்படுத்தி இருக்கான், உன்னை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படி என்னதான் இருந்தது அவன்கிட்ட? அது சொன்ன நம்ம சொல்வோம்ல, இந்த மாதிரி வந்தா இப்படி பார்த்துக்கப்பான்னு சொல்வோம்ல. என்ன பார்த்து அவன்கிட்ட அப்படின்னு நான் வந்து அந்த அம்மா சொல்லிச்சிங்க ஒரு வார்த்தை. நான் தெருவில் நின்ன மேடம் பிள்ளையோட, யாருமே கேட்கல மேடம், அவன் மட்டும்தான் மேடம் கேட்டான். சாப்பிட்டியான்னு கேட்டான் மேடம். சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக நீ 10 வருஷம் கொடுப்பியா? அப்ப எங்க இருக்கு உன் பலவீனம்? எதற்காக? நீ சாப்பாடுல இல்ல உன் பலவீனம். யாராவது சாப்பிட்டியான்னு கேட்ட மாட்டாங்களான்னு ஏங்குற இருக்குல்ல, அங்க இருக்குது உன் பலவீனம். அந்த பலவீனத்தை நீ வென்று விட்டால் யாரும் எந்த வார்த்தை சொன்னாலும் ஹே அப்படின்னு கேட்காம என்ன அப்படின்னு கேட்டுட்டு போவ. படத்துல பார்க்கறதெல்லாம் ரியல் அல்ல, படத்துல பார்க்கறது ரீல். நீ இதுல பார்த்தன்னு வச்சுக்க, காலேஜ் என்றால் என்ன, காலேஜ் டீச்சர்ஸ் எப்படி இருப்பார்கள், அப்ப வந்து நிப்பாங்க நயன்தாரா மேடம் டீச்சரா, சாய் பல்லவி மேடம் வந்து நிப்பாங்க டீச்சரா. அதெல்லாம் ரியல் டீச்சர். இதோ உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, இதோ நின்னுட்டு இருக்கிறேனே, நாங்க தான் ரியல் டீச்சர்ஸ். we are real teachers, we are all real teachers. ரியல் லீடர்ஸை அடையாளம் காணுங்கள், ரியல் மனிதர்களை அடையாளம் காணுங்கள். ரீல்ஸோட ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த ஜெனரேஷன் ரீல்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறதுனால தான் என்ன பேச கூப்பிட்டுருக்காங்க. ஏய் நான் எவ்வளோ நல்லவ தெரியுமா? பொய். ஆனா அதை அவன் நம்புவா. யாரு சொல்றவன் நம்புவா. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்கேன்? உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நாம என்று கேட்கக்கூடிய அந்த லெவல்ல இருக்கிறோம். என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? நான் சொல்றேன், இந்த வயதில் சில வார்த்தைகளில் மயங்காதீர்கள் குழந்தைகளை. சில பேர் பேசுவாங்க பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு கம்முன்னு இரு. நான் தெரியாமத்தான் கேட்குறேன், தெரிஞ்சு கேட்குறான்னு அர்த்தம். கேளு. இல்லை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. தப்பாக நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போகிற சொல்லு. இந்த நிதானம் இருக்கா? ஒரு விஷயத்தை நின்று நிதானிக்கிறதுக்கு இருக்கா? நான் ஒரு புக்கு உங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் அந்த புக்கை லைப்ரரியில் வாங்கி வைங்க மேடம். கெவின் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த கெவின் எழுதுகிற புக்கு Why Good People Have Always Bad Choices. ஏன் பேட் சாய்ஸஸ்க்குள்ளே போயிடுறோன்னு சொன்னால், பேட் சாய்ஸஸை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோன்னு சொன்னால், மனசு முழுக்க பிளைண்ட் ஸ்பாட்ஸ். பிளைண்ட் ஸ்பாட் வச்சுருக்கோம், எது சொன்னாலும் புரியறதில்லை. அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறவங்க 100 பேர் படிச்சுக்கங்க, பிளைண்ட் ஸ்பாட் இல்லாத 5 தான் உருப்படும், 95 உதிர்ந்துடும். சைன் பண்ணு, உனக்கான வாய்ப்பு தானே, சைன் பண்ணு. நான் எப்பவுமே சொல்றேன், மானு காட்டில் ஓடும் 98, 60, 65. மீன் காட்டில் ஓடாதது, கடல்ல நீந்தும். எனக்கு காடு வேண்டாம், கடல் போதும். எனக்கு தெரியும் காட்டை விட கடல் ஆழமானது, காட்டை விட கடல் தூரமானது, காட்டை விட கடல் ரகசியங்களை உள்ளடக்கியது. அதில் நீந்துவதுதான் என் வாழ்க்கை என்று நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். அதனால் நான் மானாக ஒருபோதும் மாற மாட்டேன். நான் மீன்னா நான் மீன் தான். 22 வயசு வரைக்கும் எந்த ஆணையும் தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்து முடிவு செய்யாத. 22 வயசு வரைக்கும் காத்திரு. நீயா தேர்ந்தெடுத்தன்னு வச்சுக்கைய போயிரும். சாபம் போடுறேன்னு நினைக்காத. நான் உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தின அனுபவத்தில் சொல்கிறேன், போயிரும். கடவுளாக பார்த்து நமக்கு ஒருத்தனை கொடுப்பாரு, அது சாவர வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும், போவாது நம்மளை விட்டு. உனக்கு டவுட் இருக்கா? செக்ரட்டரி சார் கிட்ட கேட்டுப்பேன். போமா சார்? போவாது. அந்த போவாதுன்னு சொன்னதில் அவர் ஒரு பயத்தில் ஒரு ஜெர்க்கு காட்டினார்ல, அந்த பயம் ஜெர்க்கு அவர் காட்டல, அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய இறை உணர்வு காட்டியது. நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட துணை, கடவுளால் என் உடன் இருக்கும், என் அனைத்து வேலைகளுக்கும் அது உதவி செய்யுங்கிறதுனால தான் அந்த ஜெர்க்கு கொடுத்தார். ஐயோ போகாதுன்னு. லவ் பண்ணாதீங்கன்ற நான். இப்ப பார் ஒரு கைத்தட்டல் வரும்,
லவ் பண்ணாதவனோட சீரியஸ் ஆனல, லவ் பண்றவ பக்கத்தில் உட்காராத. அது நம்ம நாசமா போறதுக்கான ஒரே வழி அது மேடம். ஒரே விஷயத்த சொல்லும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆளும் மாறாது, சம்பவமும் மாறாது. காதுலேருந்து ரத்தம் வடிய ஒரே விஷயத்த சொல்லி நம்ம கழுத்தறுக்கும். வாழ்க்கை இந்த வயதில் இருக்கின்ற பொழுதே, இந்த வயதில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக குழந்தையை பிறந்திருக்கிறாய். ஹார்மோன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. சில விஷயங்களுக்கு நோ சொல்.